விஜய் தலைமையை ஏற்க தயாராக வேண்டும், தயாரானதான் போவாங்க அப்படின்னீங்க. திரு டிடிவி தான் சொல்லியிருக்காரு, விஜய் முதல்வராக ஏற்க எடப்பாடி தயாராகி விட்டார் அப்படின்னு டிடிவி சொல்றாரு. அப்படியா? அது அப்படி தயாரா இருக்க மாட்டாருந்தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட ரெட்டேல இருக்கு. அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் கட்சி, அதை கொண்டு போய் அப்படி டைரக்டா அவர் அடமானம் வைக்க மாட்டார். ரெண்டாவது பிஜேபி அதிமுக சேர்ந்தாலும் இன்னின்ன தொகுதிகளில் வெற்றி பெற முடியுங்கிற கணக்கு அவங்களுக்கு இருக்கும்ல. முதலமைச்சர் வந்துங்க கோயம்புத்தூர்ல பெரிய பாலம் திறந்து வைக்கிறாரு. நமக்கே தெரியும், ஒரு ஆட்சியில தொடங்குவோம், இன்னொரு ஆட்சி தான் முடிக்கும். அப்படின்னா போன ஆட்சிக்கான அந்த கிரெடிட்டை கொடுப்பாங்களா எந்த அரசியல்வாதியாவது? யார் திறக்காங்களோ அவங்க பேர் தானே கல்வெட்டுல. ஆனாலும் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், குறிப்பா எஸ்பி வேலுமணி தலைமையில அந்த பாலத்துல அப்படியே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துக்கிட்டே போய் ரிப்பன் வெட்டி பாலத்தை மறு ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நேத்த ரீஓபன், காலேஜ் ஸ்கூல் ரீஓபன் ஆகிற மாதிரி. அப்புறம் போலீஸ் வந்து தடுத்து, அதை பத்தி அவங்க கவலைப்படல. போலீஸ் தடுத்தா என்ன, செய்தி வந்துருச்சுல, இது எங்க பாலங்க 55% நாங்க தான் இதுக்கு பணம் ஒதுக்கணும்னு எஸ்பி வேலுமணி சொல்றாரு. 45% இன்னொரு கட்சி ஒதுக்கி அது இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த கட்சி தானே திறந்து வைக்கும். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல அவங்க ஆக்டிவா இருக்காங்க. கோயம்புத்தூர் பெல்ட்ல ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் இப்படியான ஒரு உத்தியை கடைபிடிக்கிறார்கள்.